வதக்கி நீங்க ஹாய் மக்களே, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க. இன்னைக்கு ஒரு ரெசிபி செய்ய போறேன். என்ன ரெசிபினா எண்ணெய் கறி பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து என்னோட மெத்தட்ல நான் செய்யறேன். உங்க மெத்தட் எப்படின்னு தெரியல, கமெண்ட் பண்ணுங்க. ஆனா ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, அதுக்கு என்ன இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். வாங்க. இங்க பாருங்க, ஒரு 10-12 வரமிளகா, ஒரு 30 பல்லு பூண்டு, ஒரு 3 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. சரிங்களா? சிக்கன் பாருங்கள், ஒரு 1/2 கிலோ சிக்கன். இப்போ என்ன பண்ணணும்னா இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஒன்றா, எப்படி பார்த்தீங்களா, இந்த ரசத்துக்கு அரைப்போம் பார்த்தீங்களா, திப்பி திப்பியா, அந்த மாதிரி நம்ம ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி திப்பி திப்பியாக அரைச்சிக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஜீரகம், பூண்டு, ஒன்றா போட்டுட்டு, இங்கே பாருங்க, மூணுத்தையும் ஒன்றா போட்டுட்டு அப்படியே நம்ம ரசத்துக்கு அரைப்போம் பார்த்தீங்கன்னா திப்பி திப்பி அந்த மாதிரி அரைக்கணும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியாக நம்ம அரைச்சிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தேடு. டக்குன்னு நம்ம ஒரு சிக்கன் செய்யணும், ஒரு ரசத்துக்கோ ஒரு சாம்பாருக்கோ நம்ம செய்யணும்னா டக்குன்னு இந்த சைடிஷ் நம்ம செய்யலாம். பாருங்க, எவ்வளோதான். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. இங்கே பாருங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. இன்னும் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். ஸோ என்கிட்ட நல்ல நெல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட கடலை எண்ணெய் தான் இருக்குது. இங்கே பாருங்க, கடலை எண்ணெய் தான் இருக்குது, நல்ல நெல். ஆனால் நல்லெண்ணெய் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மசாலாவை இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா போட்டுட்டு இந்த நல்லா கலரி கொடுத்துங்க. ஈஸியான மெத்தேடு. ஒரு செகண்டில் நம்ம ஜஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் இந்த சிக்கனை செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கலரிட்டு இப்போ லைட்டாக மஞ்சத்தூள், ஏன்னா அந்த சிக்கன் இல்லையா ஒரு மாதிரி நீச்சல் ஸ்மெல் வரும் இல்லையா, அதுக்கோசம் கொஞ்சம் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கல்லுப்புனா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது, அதுதான் சொல்கிறேன். கொஞ்சம் கல்லுப்பு. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னும் ஒரு விஷயம்னா, நீங்கள் வந்து இதில் வந்து தண்ணியே விடக்கூடாது. வதக்கி நீங்கள் எடுக்கணும் ஃபுல்லாக வேகிற வரைக்குமே. அப்படி உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக வச்சு உங்களுக்கு அடி பிடிச்சின்னா ஸ்லோவில் பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கலரி கொடுத்துட்டே இருந்தீங்க. இதில் இருக்கிற ஹைலைட்டே அதுதான். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்லோ பண்ணுறேங்க. ஸ்லோ பண்ணிட்டு இப்போ ஸ்லோவிலே வேக விடுங்க. அவ்வளோதான். அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்லோவில் தான் இருக்குது. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. தண்ணியே விடலை. தண்ணியே விடாமல் அந்த சிக்கனில் வர தண்ணியே எப்படி நல்லா தண்ணி இறங்கிருக்கு பாருங்கள். இந்த தண்ணி, அந்த மசாலா எல்லாமே எப்படி இருக்குது இங்கே பாருங்கள். செம்மையாக இருக்கா? டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த எண்ணெய் கறின்றது ரொம்ப பிடிக்கும். விரும்பி கேட்பாங்க. எங்கள் வீட்டுக்காரிலேருந்து எங்கள் பசங்க கொண்டு எல்லாருமே விரும்பி கேட்பாங்க. சாம்பார் வச்சாலும் இந்த சைடிஷு, ரசம் வச்சாலும் இது, அதேமாதிரி கீரையில் பருப்பு போட்டு கடையும் பார்த்தீங்களா, அது கூட இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா ட்ரையாக இந்த தண்ணி இப்போ மூடி போடாதீங்க. இப்போ மூடி போட வேண்டாம்.
இதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணுறேங்க. இதோட மூடி இல்லாமே நீங்கள் நல்லா ஹீட் பண்ணுங்கள். நல்லா ட்ரையாக ஆக்க ஆக்க செம்மையாக இருக்கும். பாருங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும், காட்டுறேன் உங்களுக்கு. ஹாய், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு சிக்கன். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பண்ணுது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.